கடலில் விழுந்த ரோந்து விமானத்தை கண்டுபிடிக்க கடலோர காவல்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் விரைந்துள்ளன. ஆபரேஷன் ஆம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிக்காக கடந்த 8ஆம் தேதி இரவு 3 பேருடன் சென்ற கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் ரோந்து விமானம் மாயமானது. அதனை தேட தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீர்மூழ்கி கப்பல் மூலம் கடலில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடலில் விழுந்த ரோந்து விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து சிக்னல் கிடைத்திருப்பதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். இதையடுத்து சிக்னல் வந்த கடல் பகுதிக்கு 3 கப்பல்கள் விரைந்துள்ளன. இந்நிலையில் சீர்காழி அருகே பழையாறு துறைமுக பகுதியில் 850 மீட்டர் கடலுக்கடியில் விமானத்தின் கருப்பு பெட்டி உள்ளிட்ட பாகங்கள் கிடப்பதாக கடற்படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல், சொல்லுங்க, காணாமல் போன டார்னியர் ரக விமானத்தின் பாகங்கள் கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? அது குறித்த கூடுதல் விவரங்கள். கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த டோர்னியர் ரக அந்த ரோந்து விமானம் 6 நாட்களுக்கு முன்பு மாயமானது. அந்த மாயமான விமானத்தை இந்திய கடலோர காவல் படை தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் அதேபோல 12க்கும் மேற்பட்ட கப்பல்களை பயன்படுத்தியும் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தியும் அந்த மாயமான விமானத்தை தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் அந்த தேடுதல் பணியில் ஒரு முன்னேற்றமாக அந்த விமானத்தில் அதாவது அந்த கடல் பகுதியிலிருந்து கருப்புப்பட்டியிலிருந்து ஒரு சிக்னல் வருவதாக நேற்றைய தினம் இந்திய கடலோர காவல்படையுடைய கிழக்கு மண்டல ஐஜி சர்மா தெரிவித்திருந்தார். மேலும் இன்றைய தினம் அதே போல சீர்காழி பகுதியில் அந்த சிக்னல் வருவதாகவும் சீர்காழி குறிப்பாக 880 மீட்டர் ஆழத்தில் கடல் பகுதியில் அது போன்ற சிக்னல் வருவதாகவும் கடலோர காவல்படையுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த பகுதியில் தேடக்கூடிய பணி தற்பொழுது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக 3 கப்பல்களை பயன்படுத்தி சீர்காழி கடல் பகுதியில் தீவிரமாக அந்த மாயமான விமானத்தை தீவிரமாக தேடி வர்றாங்க. விமானம் குறித்த தகவல் இன்று மாலைக்குள் அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கடலோர காவல்படையுடைய ஐஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தற்பொழுது அந்த தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அந்த சீர்காழி கடல் பகுதியில் கடற்படையுடைய கப்பல்கள் முகாமிட்டு தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக ஐஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.